ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் மீதமான சாப்பாடை கீழே போடாமல் இது போல் தோசை செஞ்சு சாப்பிடலாம். இனி வீட்டில் சாப்பாடு மீந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, இது போல் தோசை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சுலபமான முறையில் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை நம்ம மீதமான சாதத்தில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த தோசை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் தான் எல்லா பொருளையும் அளக்க போகிறோம். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே ரவை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இப்போ நல்லா முதல்ல மிக்ஸி ஜாரை மூடிட்டு இதை நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் உதிரி உதிரியாக நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. அரைஞ்சி வந்ததில் நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால இது சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். அது இல்லாமல் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு கரைப்போல் அது போல் கரைச்சி விட்டுடலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா ஒரு 3 மணி நேரமாவது அப்படியே புளிக்க வச்சிடலாம். ஓரளவுக்கு புளிச்சு வந்ததுன்னா தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா வந்துடும். அதனால் ஒரு மூடி போட்டு நம்ம புளிக்க வச்சிடலாம். ஓவர் நைட்லாம் புளிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம சாதத்தில் தான் நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம் மெயினாக. அதனால் மாவு ரொம்ப புளிச்சிடும். அதனால் ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மாவை கரைச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா, தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எப்படிலாம் நம்ம நார்மலாக மெலிசாவோ திக்காவோ தோசை ஊற்றுற மாதிரி இதில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தோசை ரொம்ப மொறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்குங்க. இது போல் தோசையை நம்ம செய்யும்போது இது கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதனால் நம்ம இது போல் ரவை சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக, இது ஆறினாலும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ நல்லா இதை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்தோடனே எடுத்துடலாம். இதில் நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு எந்த சட்னிலாம் செய்வோமோ அந்த சட்னி எல்லாமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபியில் இனிமேல் சாதம் மீந்ததுன்னா கீழே தூக்கி போடாமல் இது போல் தோசை போல் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.